ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நண்பர்களே. நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம். நமக்கு சொல்லுவோம்ல 7.5 சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம். அப்போது ஒரு ராசிக்குள்ளே 2.5 வருடங்கள் அரௌண்ட் 30 மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆனி மாதத்திலே 29ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 139 நாள் சனி வக்கரமாக புழற்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது. ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை 13லிருந்து நவம்பர் 23 வரைக்கும் கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம். அதுலேயும் மீனராசிக்குள்ள சனி, மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும், நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும், புதன் நட்பாக இருக்கும். ஆனால் புதனுடைய நீச்சம் தன்மையும் காட்டும். அங்கே குரு ஆட்சியில் இருக்கும். சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை, ராகு கேது நட்பான சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே 3 நட்சத்திரம் இருக்கும். நார்மலாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார். ரிவர்ஸில் திரும்புவார். அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல 12ஆம் இடத்துலேருந்து 11ஆவது இடத்தை பார்க்க போகிறாருன்னு அர்த்தமாயிடும். அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும், தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா, சனி அப்படின்னாலே உழைப்பு. அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிற நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது, நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை. சனி எப்போவுமே நேர்மையானவர், நியாயமானவன்ற ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான். அதனால் நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும். சரிங்க, அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லா வேலையும் தடை நடக்கும். தடை போயிட்டே இருக்கும், தாமதம். நார்மலாக ஸ்லோ பிளானட், மெதுவாக தான் நடக்கும். அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும், செல்வம், வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள், இழப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி கால், மூட்டு, எலும்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துவார். மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, தனிமையைப்படுத்தி விடுவார். எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார். வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார் அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம், நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான். முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு சைவர்களுக்கும், எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது, அதே போல் நரசிம்மனை வழிபடுவது, சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்து கொள்வது. அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணுறது. எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ, என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம். இதை சொல்ல என்னாகும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திம்பு வந்துடும். அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானது ஆகிவிடுகிறது. கருப்பு எள்ளு, இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது, கருப்பு துணி, நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள், துளசி மாலைகள் அணிந்து கொள்வது. அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும். சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர். அதை ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம். முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை இந்த நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளார.
நேரடி பார்வையாக 3 பேர் பார்ப்பார். அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையை நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறார். இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது 3ஆம் பார்வைனா உழைப்பு, வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது. எதையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு ஒன்றரைனா தைரியம் வேணும். அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுது. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா, பார்ட்னர்ஸ் குறைஞ்சு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது விஷயங்களில் வந்துடுது. நேரடியாகவே 10ஆம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் பார்வைன்னா தனுசுன்னு வந்துடும். அங்கே பார்க்குறார். அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது. இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு 3, 7, 11 சொல்லுவோம். தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே 3, 7, 10 எடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறது இல்லைங்களா? அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சனியின் வக்ர பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு உறவு இல்லைன்னா ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக. இப்போது சூரியனுடைய தொடர்பு கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும். அதே புதன் அப்படிங்கும்போது நட்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே வந்து கலத்தரத்துடன் இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் இருக்கிறது பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது. இதே 11ஆம் இடம் சகோதரங்கள் போல் 3, 11 சகோதரர்கள். இப்படி ஒன்றுத்துலேயும் யாரால் நமக்கு லாபம், யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகனஸ்தானம் அப்படிங்கிற இடம். இங்கே மீன ராசிக்குள்ளர சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். சனி மீனத்தில் அமர்ந்தால் அந்த ராசியை பொறுத்தவரைக்கும் சமநிலைன்னு பேர். அங்கே உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசியில் இருந்தாலும் சமநிலை கொண்டவர். அதனால் மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே நல்ல சமமான ஈக்குவலான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை வக்கரம் பெறுகிறார்னால் சமநிலை பாதிக்கும். உங்கள் ராசியிலிருந்து ரிஷப ராசி அப்படிங்கிறது நமக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம். அங்கே பார்வையை செலுத்துகிறார் சனி பகவான். அதே போல் தன்னுடைய நேரடி பார்வையாக கன்னி ராசிக்கு செலுத்துவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த ஸ்தானத்திலையும் அவர் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். அதுபோல் தன் பார்வையை உங்களுடைய ராசிக்கு மேலேயே செலுத்துகிறார். அப்போ இந்த ஸ்தானம் செலுத்துவது மட்டும் இல்லை, அந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற ரிவர்ஸில் வரக்கூடிய சூழ்நிலை திரும்பும் நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே சில சோர்வுகள், அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யோசிச்சு டயர்டாகிட்டேன் சார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யோசனைகளே சிலவங்களுக்கு சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சோர்வை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது, எப்படி பார்த்தாலும் பாருங்க கொஞ்சம் டயர்டாகவே இருக்குதுங்க அப்படின்னு கிளிம்ஸி மூடுன்னுவாங்க. அந்த மாதிரி மூடுக்குள்ளார போயிடுவாங்க. சுற்றி அது ரொட்டீனாக அதை பண்ண முடியாத டயர்ட் சனில் போயிடுவாங்க. 4 மணிக்கு எழுந்துன்னா 6 மணிக்கு எழுந்துப்பான், 6 மணிக்கு எழுந்துன்னா 10 மணிக்கு எழுந்துப்பான். இப்படி தான் தூக்க கலக்கத்திலே இருப்பான். அந்த தூங்கி வழிஞ்சால் என்ன வேலை வரும்? ஒன்றும் பெருசாக வேலை வராது. அதுவும் இந்த வக்கரகதியான இந்த 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவதனால சுறுசுறுப்பை பாதிக்கும், வெற்றியை பாதிக்கும், உழைப்பை பாதிக்கும். அதேபோல் உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலும் பாதிக்கப்படும். 6ஆம் இடத்தை பார்ப்பதனால 6ஆம் இடத்துல ரிவர்ஸில் வரார். தேவையில்லை கடன்கள் வந்து நீக்கும். வேலை இல்லைன்னா கடன் வந்துடும் இல்லைங்களா? அதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நண்பர்களே.
எனக்கு வரவு இருக்கோ இல்லையோ செலவு ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால மருத்துவ தொடர்பான செலவுகள் வருவதற்கும் தொழிலிலே முன்னேற்றமற்ற சூழ்நிலை வருவதற்கும் இந்த சனி வக்கரம் ஏற்படுத்திவிடும். சனி வக்கரமாற இடம் 4ஆம் இடம்ன்ற சுகஸ்தானத்துக்குள்ளே ஆறுது, மாத்ருஸ்தானத்துக்குள்ளே ஆறுது. அப்போ தாயாரின் உடல்நிலையிலே இதனால் வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும். வாகனங்கள் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ரெனோவேட்லாம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடுகள் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். மனையின் மூலியமாக பிளாட் மூலியமாக லாபங்கள், நிலங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. சொத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு லாபமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாம். சொத்துக்களை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாகவும் அமைகிற சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்குது. ஒரு 139 டேஸில் சில சொத்துக்களை நீங்கள் அடமானம் வைத்து கடன் வாங்குவது, இரும்பு வியாபாரம், கனரக வியாபாரம் போன்ற வியாபாரங்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் வங்கிகளிலே சில சிக்கலான கடன்கள் உண்டாகும். என்பிஏன்னு சொல்லுவோம். சார் பணம் கட்டலை சார், நான் பர்ஃபார்மிங் அசட்டில் போய்டும் சார் அப்படின்னு கொஞ்சம் உங்கள் மேலே நின்று ப்ரெஷர் கொடுத்து அந்த பணத்தை கட்ட வச்சு, இல்லை கட்ட முடியாமல் சூழ்நிலை வர வச்சு உங்களை திக்குமுக்கால சூழ்நிலையில் இருக்கும். ஒழுங்காக தான் சார் போயிட்டு இருந்தது, திடீர்னு பாருங்கள் என்னன்னே புரியல, பணம் வரல, நின்று போச்சு. ஒருத்தனை நம்பினது சார், அவன் கொடுக்கல சார், அவன் வரலன்றால இங்கே எனக்கு சூழ்நிலை சார்னு ஒரு சின்ன ஸ்டோரியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இது மூலியமாக உங்களுக்கு சர்ஃபாசி அப்படிங்கிற லீகல் ஸ்டெப்ஸ், நீதி வழக்கங்கள் வருவதற்காகவும் நீதிமன்றத்தின் மூலியம் சில சர்ச்சைகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்போ எல்லாம் நெகட்டிவ் டோனாகவே இருக்குது இல்லைங்களா? அது கொஞ்சம் நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே மனதிலே கொள்ள வேண்டும். முன்னேற்றத்துக்கு வழி கேட்டால் நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் போகிறதுக்கு வழி நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பதனால் முன்னேற்றம் வரும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறனால. அதனால் வெற்றியை நோக்கி போகணுன்னா டயத்தை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும். எப்படி டயத்தை செலவு பண்ணணும்? காலையில் 4:33 எழுந்துக்கணும். சூரியனுக்கு முன்னாடி விழித்து விட வேண்டும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு பகை அப்படின்னு தெரியும், அந்த சனி பகவானுக்கும் பகை. அப்போ பட்டவங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்ய வேண்டியதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடலாம். உங்கள் ராசிக்குள்ளே இருந்தால் தான் சூரியன் நட்பு, சனியோடு சேர்ந்தால் பகை தானுங்களே. அதனால் கொஞ்சம் எஃபெக்டிவாக நீங்கள் செய்யணுன்னா இருட்டிலே எழுந்து இருட்டிலே தூங்கிடணும். அது கால வேளையில் அதிகாலையில் எழுந்தும்போது நைட்டு 9 மணிக்கு படுத்துடணும். இப்படி ரெகுலராக பண்ணுறது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் எப்படி கவனம் வைக்கிறோம், அதுவே உணவிலும் அதிகப்படியான கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டிருந்தீர்களானால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ரிவாம்ப்னு சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். தெளிவாகிடுச்சிங்களா? இப்போது நம்ம செய்ய வேண்டியது வடமாலைன்னு சொல்லுவோம் ஆஞ்சநேயருக்கு. அந்த வடையை பண்ணி மாலையாக போடுவது சனிக்கிழமையில் பண்ணி அவருக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க. நல்லெண்ணெய் விளக்கு 2 விளக்கு போட்டு சுவாமின்ற ஆஞ்சநேயர்கிட்ட எடுத்துங்க. அங்கெல்லாம் போக முடியாது சார், எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, வீட்டிலேயே போடுங்க. உங்களை தானே சுற்றி கொள்வது 11 தடவை 3 தடவைலாம் சுற்றுவாங்க. அது மாதிரி சுற்றிட்டு நமஸ்காரத்தை பண்ணுங்கள். இது சனிக்கிழமை தோறும் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா இந்த நெகட்டிவ் ட்ரோல் எனர்ஜி சொன்னேன் இல்லையா, வக்கரத்தினால் வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படும். அதனால் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிடும். இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு ஒரு 75% நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடிகிறது. வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடம் அப்படிங்கிற மீனராசிக்குள்ளே இருந்தால் பண வரவுக்கான அஷூரன்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு தன் பார்வையாலே ரிஷபராசியையும் பார்த்துட்டு இருந்தார் 5ஆம் இடம்.
நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்த்தார், அது 9ஆம் இடம். உங்கள் ராசியின் 12ஆம் இடமான தனுசு ராசியும் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். விரயஸ்தானம். அப்போது 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது 3, 6, 9, 12 இருந்தால் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும், சில மாற்றங்களையும் கொடுக்கும். நல்ல கிரகங்களாக இருந்தால். தீய கிரகங்களாக இருந்தால் அது எப்பயுமே நல்லதை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். இவர் நல்ல கிரகமாக தீய கிரகமாக உங்கள் கிரகம், ஆனால் மற்றவங்க பயப்படுறதுனால தீய கிரகம்னு வச்சுக்கொள்ளலாம். இவர் உங்களுக்கு இந்த இடத்திலெல்லாம் பார்வை செய்வதனாலே உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சூழ்நிலையும், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும், சந்தோஷங்களே கொஞ்சம் தாமதங்களாக பெற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையும், எதிர்பாராத விஷயங்களிலே தந்தை ரிலேட்டடான சில ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தார். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அது மூலிமா கொஞ்சம் செலவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. இது இப்போ வக்ரம் அப்படிங்கிற இடத்தினால வர்றதுனால இதெல்லாம் அப்படி தலைகளாக மாறப்போகுது. பண வரவு கொஞ்சம் தடைபடும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சந்தோஷம் கொஞ்சம் மேம்படும். கொஞ்சம் தன்னுடைய பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையிலே சில முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அவர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் உண்டாகும். சில புதிய மெத்தடில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அப்படி நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். விரயஸ்தானத்திலே விரயம் கட்டுப்படும். அப்போ நல்லதா? நல்லது. பணம் வரலே பரவாயில்ல, ஆனால் செலவு குறைஞ்சிச்சா? ஆமாம். வெளிநாடு தொடர்பாக போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, வெளிநாட்டிலே சில முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தும். அது மூலிமா ஆதாயம் பெறுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். இப்போ வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். 5, 12 அப்படிங்கிற ஒரு பார்வையினாலும், 5, 9, 12நாலே 9 அப்படிங்கிறதும் 5, 9ங்கிறதும் பண வரவை ஏற்படுத்தும். திருமகள் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானங்கள்லாம். ஒரு விதத்தில் சனி பகவானும் தனகாரகனே, அதனால் பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தி விடுவார். இந்த பார்வையின் பலத்தினாலே எதிர்பாராத வகையிலே சில பணங்கள், முக்கியமாக இன்சூரன்ஸ் பணங்கள்லாம் வர வேண்டிய நிலுவை இருந்தால் வர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட சில பணங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டுட்டோம், இவங்ககிட்ட கொஞ்சம் விட்டுருக்கோம், அதுலேருந்து கொஞ்சம் வரணும் அப்படின்னு கொஞ்சம் பீராஞ்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிற சூழ்நிலை இது நமக்கு புரிஞ்சிச்சு. குடும்ப தொடர்பாக எப்படி இருக்கும்? 2ஆம் இடமான கும்பராசிக்குரியவரும் இதே சனி பகவான் தான். அதனால் உங்களுக்கு குடும்ப தொடர்பாக ராகுவை நோக்கி வர்றதுனால சில பெரிய வரவுகளும் சில புதிய வரவுகளும் ஏற்படுத்தும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான திருமணம் போன்ற வரவுகளான செலவுகள் உங்களுக்கு வருவதாலும் உங்களுக்கு இந்த விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருமணம் மூலிமா மகனோ இல்லை மருமகனோ, மகளோ இல்லை மருமகளோ வரக்கூடிய சூழ்நிலை நடக்கிறது. அதுபோல் சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும். ராகுங்கிறது பெருசாக திங்க் பண்ண சொல்லுவோம். மண்டபத்துலேருந்து எல்லாம் பெருசாக யோசிக்கும், செலவுகளும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகும் இந்த காலகட்டத்தில் 139 நாளில் நடக்க போகிற விஷயங்களாக இருக்கிறது. அதெல்லாம் ஓக்கப் பண்ணிடலாமா சார்? எல்லாம் சரியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை பண்ணாதீங்க. அதுக்கு உங்கள் சனி பகவானே ஹெல்ப் பண்ணிவிடுவார். ஏன்னா சனி ரிட்ராக்ஷன் ஆகுது, ராகுவை பார்க்கறதுனால இந்த சனி ராகு யோகத்தை கொடுப்பார். அவங்களுடைய இணைவு யோகத்தை கொடுப்பதாக அமையும் நார்மலாக. அதனால் யோகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார். சனி பகவானும் அந்த ரெட்ரோகேஷன்றது உத்திரட்டாதி அப்படிங்கிறது பூரட்டாதிக்குள்ளே வரார். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருடைய ராசிகள் தான், அவருடைய நட்சத்திரத்திலாம் உட்கார்ந்துருக்கிறார். பூரட்டாதிங்கிறது குரு தனகாரகன் அப்படின்னு தெரியும். தனகாரகன் உங்கள் ராசியை ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிறார், ராசியின் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு தெரியும் குரு. அதனால் உங்களுக்கு எப்படியா பணத்தை ஓரளவு மேக்கப் பண்ணிவிடுவார்.
பணத்தினால பிரச்சனை கிடையாது. அப்போ எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா உடல் உபாதைகள் வருவதற்காக வாய்ப்புகள். இந்த கெண்டைக்கால் சதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து அந்த நரம்பு சுற்றிக்கிறது பிரச்சனை அங்கே வரும். காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி. கொஞ்சம் கால் அடிக்கடி படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கண் தூக்கங்கலக்கங்கள், தூக்கத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சோர்வு, கண் எரிச்சல், கண் உம்மல், கண் பெருசாக உப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். தடைகளை தாண்ட வேண்டிய எண்ணங்கள் வரும்போது அதை கொஞ்சம் அப்படியே அமைக்க வச்சோம். நம்ம வேண்டாத வேலையெல்லாம் இல்லீகல் ஒர்க்குன்னு சொல்லுவோம், அந்த ஒர்க்கை செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நீண்ட காலம் இருக்கக்கூடிய முயற்சியான காரியங்களை இந்த 5ஆம் இடம்ங்கிறத சந்தோஷம்ங்கிற மட்டும் இல்லை, ஸ்பெக்குலேஷன்ற இடத்துலையும் பார்க்கறதுனால நீண்ட கால முதலீட்டுக்கான விஷயம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நட்டு வச்சா மரம், தென்னை மரம் எப்படி வருதோ அந்த மாதிரி யோசிக்கணும். 5 வருடம் கருடுத்து காய் காக்கும், 10 வருஷம் கழிச்சு இது கொடுக்கும் அப்படின்னு பலன் கொடுத்து வைக்கிறோம் இல்லையா. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த முயற்சி பலனை கொடுக்கும். அதுக்கு இந்த சனி பகவான் உடன் போவார். அவசரப்படக்கூடாது, பண்ணிங்கன்னா கஷ்டம். மன சோர்வை 2 விதத்தில் நீங்கள் தீர்த்துக்கலாம். ஒன்று, உடல் எக்ஸசைஸ் பண்ணுறது, உடல் பயிற்சின்னு சொல்லக்கூடியது. 2வது, மன வளம் படுத்தி கொள்வது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லைங்களா. மனதை வளப்படுத்தி கொள்வது, ஆன்மீக தொடர்பான வளவு ஒரு விஷயம். மனத்தை தனியாகவே எக்ஸசைஸ், தியானங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மெடிடேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது ஒரு விஷயம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வேலையும் தாமதமாக முடியும், தடைபட்டு முடியும்னு மனசை எடுத்துக்கிட்டு செய்யும். க்ளீனாக செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரம்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம போவோம் அப்படின்னு ஒரு தெம்பை கொடுத்து விடும். அப்படின்னால ஓரளவுக்கு தெளிவுடன் இந்த சனி வக்கரத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணதுனால ஒரு 93% நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.